கம்போடியாவுக்கு சுற்றுலா செல்லும் பயணிகள் பெரும்பாலும் அல்லது 90% இந்த அங்கர் வாட் கோயிலை பார்க்காமல் திரும்பி போக மாட்டார்கள். உலகிலேயே ஒரு புராதன காலத்து கோயிலின் இடிபாடுகளை தனது தேசிய கொடியில் கொண்டிருக்கும் ஒரே ஒரு நாடு கம்போடியா தான். கம்போடியா சுதந்திரம் அடைந்த காலத்திலிருந்து 3-4 தடவைகள் ஆட்சிகள் மாறினாலும் அந்த ஒவ்வொரு தடவை ஆட்சியில் இருக்கும் அரசுகள் இந்த அங்கோர் வாட் கோயிலை தேசிய கொடியில் பொருத்தி வைத்திருந்தார்கள். உலகிலேயே மிகப்பெரிய கோயில், அதாவது இப்போ பரப்பளவில் பல ஏக்கர் கணக்கில் கட்டப்பட்டிருக்கும் இந்த கோயில் பல நூற்றாண்டு காலமாக நடந்த போர்கள், ஆட்சி மாற்றங்கள், இயற்கை பேரழிவுகள் எல்லாவற்றையும் தாண்டி இன்றைக்கும் நிலைத்து நிற்கின்றது என்பது ஒரு பெரிய அதிசயம்தான். சில இடங்களில் இடிபாடுகள் இருந்தாலும் கோயில் அன்றைக்கு கட்டப்படும் பொழுது எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இப்போதும் இருக்கிறது. இந்த கோயிலின் வாசலில் நாகங்கள் காவல் காப்பது போல இப்போ சிற்பங்களை அமைத்திருக்கிறார்கள். நவீன காலத்தில் அதை பின்பற்றி பாலங்கள் மற்றும் ஹோட்டல்களின் வாசல்கள் இந்த 5 தலை நாகம் படமெடுப்பது போன்ற சிற்பங்களை அமைத்திருக்கிறார்கள். பல நூற்றாண்டு காலமாக கம்போடியாவை இந்து மன்னர்கள் ஆண்டு வந்தார்கள். கம்போடியாவில் வாழ்ந்த மக்களும் இந்துக்களாகத்தான் இருந்தார்கள். இந்த அங்கோர் வாட் கோயிலும் ஒரு இந்து கோயில்தான். பொதுவாக இந்து கோயில்கள் எல்லாவற்றுக்கும் கிழக்கு வாசல் வைத்து தான் கட்டியிருப்பார்கள். அது உங்களுக்கும் தெரியும். அதே மாதிரி தான் கம்போடியாவிலும் அந்த காலத்தில் எல்லா கோயில்களுக்கும் கிழக்கு வாசல் தான் வைப்பார்கள். ஆனால் இந்த அங்கோர் வாட் கோயிலுக்கு மட்டும் மேற்கு வாசல் வைத்து கட்டியிருக்கிறார்கள். அதற்கு காரணம் இந்த கோயில் விஷ்ணுவுக்காக கட்டப்பட்டிருக்கிறது. புராதன கால இந்து நம்பிக்கையின்படி ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு கடவுள் இருக்கிறார். அதன்படி மேற்கு திசைக்கு இருப்பது விஷ்ணு. ஆகையினால் விஷ்ணுவை கௌரவிக்கும் முகமாக இந்த கோயிலை மேற்கு வாசல் வைத்து கட்டியிருக்கிறார்கள். கம்போடியாவில் விஷ்ணு வழிபாடு மிக அதிகமாகவே இருந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் மியூசியத்தில் போய் பார்த்தாலும் அங்கே நிறைய விஷ்ணு சிலைகளை காணக்கூடியதாக இருந்தது. அதற்காக அவர்கள் விஷ்ணுவை மட்டும்தான் வழிபட்டார்கள் என்று சொல்ல வரவில்லை. சிவன், பார்வதி, கணபதி, இப்படி இப்போ இந்து மத கடவுள்கள் எல்லாமே அங்கே வழிபடப்பட்டு வந்திருக்கின்றன. ஆனால் முருகன் வழிபாடு மட்டும் அங்கே இல்லை. இதை நான் குறிப்பிட வேண்டும். இந்தியாவில் இந்து மதம் கோலோச்சினாலும் அங்கே பிரம்மாவுக்கு கோயில் கட்டப்படவில்லை என்று சொல்வார்கள். ஆனால் கம்போடியாவில் பிரம்மாவுக்கு கோயில் கட்டியிருக்கிறார்கள். பிரம்மாவையும் ஒரு கடவுளாக வழிபடுவதும் அந்த காலத்தில் சாதாரணமான விடயமாக இருந்திருக்கிறது. ஒரு காலத்தில் இந்த அங்கோர் வாட் கோயிலின் மூல விக்கிரமாக இருந்த விஷ்ணு சிலை இப்பொழுது அங்கே இல்லை. ஆனால் அதற்கு பதிலாக புத்தரை வைத்து வழிபடுகிறார்கள். சில நேரம் விஷ்ணுவையும் புத்தர் என்று வழிபடுறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இந்து கோயில் பௌத்த கோயிலாக மாறுவதும் ஒரு பௌத்த கோயில் இந்து கோயிலாக மாறுவதும் அந்த காலத்தில் மன்னர்கள் ஆண்ட காலத்தில் மிக சாதாரணமான விஷயமாக இருந்திருக்கிறது. குறிப்பாக 14ஆம் நூற்றாண்டிலிருந்து 16ஆம் நூற்றாண்டு வரையில் இந்த அங்கோர் வாட் நாகரிக காலகட்டம் என்று சொல்லப்படும் காலத்தில் வாழ்ந்த மன்னர்கள், அவர்கள் ஒரு மன்னர் பௌத்த மதத்தை பின்பற்றுபவராக இருந்திருப்பார். அவருக்கு பிறகு வருபவர் இந்து மதத்தை பின்பற்றுபவராக இருந்திருப்பார். இந்து மதத்திலும் ஒரு மன்னரின் அபிமானமான கடவுள் சிவனாக இருக்கும். இன்னும் ஒரு மன்னரின் அபிமானமான கடவுள் விஷ்ணுவாக இருக்கும். ஆகவே எந்த மன்னர் ஆட்சியில் இருந்தாரோ அவரது விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த கோயில்களும் மாற்றியமைக்கப்பட்டிருக்கின்றன. பௌத்த மதத்திலும் 2 பிரிவுகள் உள்ளன. உங்களுக்கும் தெரியும், மகாயான பௌத்தம், தேரவாத பௌத்தம் என்று. இப்பொழுது கம்போடியாவில் அனைவரும் தேரவாத பௌத்தத்தை தான் பின்பற்றுகிறார்கள். ஆனால் மன்னர்கள் காலத்தில் அந்த அன்றிருந்த மன்னர்கள் மகாயான பௌத்தத்தை பின்பற்றியிருக்கிறார்கள். குறிப்பாக மகாயான பௌத்தமும் இந்து மதமும் பெரும்பான்மை மக்களிடமிருந்து அந்நியப்பட்டு இருந்ததால் அது பிற்காலத்தில் இல்லாமல் மறைந்து விட்டது என்றும் சொல்லப்படுகிறது. இப்பொழுதும் நீங்கள் கம்போடியாவில் காணக்கூடிய ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால், பல பௌத்த விகாரைகள் இந்து கோயில்கள் மாதிரி கட்டப்பட்டிருக்கும்.
அது மட்டுமல்ல, பௌத்த விகாரைகள் கட்டப்பட்டிருக்கும் இடத்தில் கூட அதற்கு அருகில் இந்து தெய்வங்களுக்கும் சிறு சிறு கோயில்கள் மாதிரி கட்டப்பட்டிருக்கும். அதாவது நீங்கள் இந்து கோயிலில் பார்த்திருப்பீர்கள், நவக்கிரகங்களுக்கு வெளியில் ஒரு சின்ன கோயில் கட்டியிருப்பார்கள். அதே மாதிரி இங்கே இந்து கோயில்களுக்கு தனியாக சிறிய ஒரு கோயில் கட்டியிருப்பார்கள். மக்கள் அங்கேயும் சென்று வழிபாடு செய்கிறார்கள். குறிப்பாக 7ஆம் ஜெயவர்மன் காலத்தில் இந்து மதத்தின் சில கூறுகளையும் அல்லது இந்து மத தெய்வங்களையும் உள்வாங்கிய தேரவாத பௌத்தத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். அதாவது பௌத்த மதத்தை மக்கள் மயப்படுத்துவதற்கு இந்து மத கடவுளர்களையும் நீங்கள் வழிபடலாம் என்று சுதந்திரம் கொடுத்திருக்கிறார்கள். அதனால்தான் இன்றைக்கு 95% மக்கள் கம்போடியாவில் பௌத்த மதத்தை பின்பற்றுகிறார்கள். அதே நேரம் குறைந்தது 2-3% தாங்கள் பௌத்தர்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள், ஆனால் இந்து மத கடவுளர்களை வழிபடுவார்கள். சுருக்கமாக சொன்னால் இந்து மதமும் பௌத்த மதமும் ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்து ஒரே மதமாக இருப்பதை நீங்கள் கம்போடியாவுக்கு சென்றால் நேரில் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு விஷயத்தையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. பொதுவாக மக்கள் இன்றைக்கும் தமது வீடுகளுக்கு அல்லது ஒரு கடை திறந்தால் ஒரு பௌத்த பிக்குவை கூப்பிட்டு ஆசீர்வாதம் வாங்குவார்கள். அவ்வாறு ஒரு தடவை தெருவில் நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு கடையில் பௌத்த பிக்கு வந்து பூசை செய்வதை பார்க்கக்கூடிய இருந்தது. அவர் பொதுவாக ஒரு இந்து கோயிலில் ஐயர் சமஸ்கிருத மந்திரம் மோதி பூசை செய்வது மாதிரித்தான் அதே பாணியில் தான் அந்த பௌத்த பிக்குவும் பூசை செய்து கொண்டிருந்தார். கம்போடியாவை பொறுத்தவரையில் பௌத்த மதத்தில் மட்டுமல்ல, அவர்களது கலாச்சாரம் மொழியில் கூட சமஸ்கிருதத்தின் தாக்கம் மிக ஆழமாக உள்ளது. இன்றைக்கும் கம்போடிய மக்கள் பேசும் கிமர் மொழியில் சமஸ்கிருத சொற்கள் நிறைய கலந்திருக்கின்றன. அங்கோர் நாகரிகம் இருந்த காலத்தில் கம்போடியாவை ஆண்ட மன்னர்களின் பெயர்கள் ஜெயவர்மன், சூரியவர்மன், ராஜேந்திரவர்மன், யசோதரவர்மன் என்று இருப்பதை காணலாம். சிலர் இதையெல்லாம் தமிழ் பெயர்கள் என்று நினைத்து தமிழ் மன்னர்கள் கம்போடியாவை ஆண்டிருக்கிறார்கள் என்று தவறாக நினைத்து தாமும் குழம்பி மற்றவர்களையும் குழப்பியிருக்கிறார்கள். இதில் எந்த உண்மையும் கிடையாது. ஜெயவர்மன், சூரியவர்மன், யசோதரவர்மன், ராஜேந்திரவர்மன் இவையெல்லாம் தமிழ் பெயர்கள் அல்ல, சமஸ்கிருத பெயர்கள். அநேகமாக 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்தே இந்தியாவுக்கும் கம்போடியாவுக்கும் இடையில் வணிக தொடர்புகள் இருந்திருக்க வேண்டும். அவ்வாறு கம்போடியாவுக்கு வணிகம் செய்ய வந்த இந்திய வர்த்தகர்கள் மூலம்தான் இந்து மதமும் சமஸ்கிருத மொழியும் அங்கே பரவி இருக்கிறது. பூர்வீக கம்போடிய மக்கள் இயற்கை வழிபாட்டாளர்களாக இருந்திருக்கிறார்கள். அதாவது மலைக்குன்று, மரம் போன்றவற்றை வழிபட்டு வந்திருக்கிறார்கள். அது ஒரு ஒழுங்குமயப்படுத்தப்பட்ட மதமாக இருக்கவில்லை. ஆனால் ராஜ்யங்கள் தோன்றிய காலத்தில் அப்போதிருந்த மன்னர்கள் இந்த வணிகர்கள் மூலம் அறிந்து கொண்ட இந்து மதத்தையும் சமஸ்கிருத மொழியையும் உள்வாங்கி கொண்டதனால் அவர்கள் தம்மை ஒரு மக்களிலிருந்து மேம்பட்ட ஒரு மேட்டுக்கொடியாக, அதாவது எலைட் என்று சொல்லப்படும் பிரிவினராக தங்களை நிலைநிறுத்தி கொள்ள முடிந்திருக்கிறது. அநேகமாக இந்த நோக்கத்திற்காகத்தான் அவர்கள் அன்று இந்து மதத்தை தழுவியிருக்கலாம். ஏனென்றால் இந்து மதம் வர்ணாசிரம முறையை போதிக்கிறது. இந்த வர்ணாசிரம முறை அந்த காலத்தில் கம்போடியாவிலும் இருந்திருக்கிறது. ஆனால் நீங்கள் இந்த வர்ணாசிரமத்தை சாதி அமைப்புடன் சேர்த்து குழப்பிக்கொள்ளக்கூடாது. இந்தியாவில் இருக்கும் சாதி அமைப்பு மாதிரி கம்போடியாவில் ஒரு காலத்திலும் இருக்கவில்லை. ஆனால் வர்ணாசிரம சமூகம் இருந்திருக்கிறது. அதாவது வேதம் மோதும் பிராமணர்கள் சமுதாயத்தில் மேல்தட்டிலும் அவர்களுக்கு கீழே மன்னர்கள் மற்றும் பிரபுக்கள் 2ஆம் அடுக்கிலும், அவர் 3ஆம் அடுக்கில் வணிகர்களும், 4ஆம் அடுக்கில் பிற குடிமக்கள் அல்லது அடிமைகள் ஆகியோர் அடங்கும் இந்த சமுதாய அமைப்பு அந்த காலத்தில் கம்போடியாவிலும் இருந்திருக்கிறது. அன்றைய கம்போடியாவில் அடிமைகள் இருந்திருக்கிறார்கள். குறிப்பாக மலைப்பகுதிகளில் அல்லது காட்டுப்பகுதிகளில் வாழ்ந்த மக்களை இவர்கள் அடிமைகளாக பிடித்து வைத்திருந்து வேலை வாங்கியிருக்கிறார்கள்.
ஏன் இந்த அங்கோர்வட் மாதிரியான அந்த பிரம்மாண்டமான கோயில்களை கூட அடிமைகளை வைத்து கட்டி எழுப்பியிருக்கிறார்கள். இவ்வாறு கம்போடியாவில் ஒரு நிலப்பிரபுத்துவ சமுதாய அமைப்பிலான பொருளாதாரம் அல்லது சமூக அரசியல் அமைப்பு இயங்குவதற்கு இந்து மதம் ஆதாரமாக இருந்திருக்கிறது. சில மன்னர்கள் தம்மையும் இந்து கடவுளர்களில் ஒருவராக மக்களை வழிபட வைத்த வரலாறும் இருக்கிறது. அந்த காலங்களில் குறிப்பாக 18ஆம் 19ஆம் நூற்றாண்டு வரையிலும் கூட கிராமப்புறங்களில் வாழ்ந்த மக்கள் தாம் வாழும் கிராமங்களை விட்டு வெளியே போயிருக்க மாட்டார்கள். அந்த மக்கள் தாம் வாழும் ஊரை விட்டு வேறு ஒரு ஊருக்கு போக வேண்டுமென்றால் சில நேரம் அடர்ந்த காடுகள் ஊடாக பயணம் செய்ய வேண்டியிருக்கும். அதனால் ஏற்படும் ஆபத்துகளை எண்ணி அவர்கள் தமது ஊரை விட்டு வெளியே போயிருக்க மாட்டார்கள். ஏன் இப்பொழுது கூட நீங்கள் பார்க்கலாம், அங்கோர்வாட் கோயிலை சுற்றியும் காடு தான் இருக்கிறது. ஒரு காலத்தில் இந்த கோயிலை காடுகள் மூடி இருந்ததால் யாருக்கும் இங்கே இப்படி ஒரு கோயில் இருப்பதே தெரியாமல் இருந்திருக்கிறது. வெளியுலகம் தெரியாமல் தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்த மக்கள் மன்னரை ஒரு காலத்திலும் கண்டிருக்க மாட்டார்கள். அவர்களை பொறுத்தவரையில் இந்த மன்னர் ஒரு கடவுள் என்று சொன்னாலும் அவர்கள் எந்த கேள்வியும் கேட்காமல் வழிபட்டிருப்பார்கள். 20ஆம் நூற்றாண்டு வரையிலும் கூட கிராமப்புறங்களில் வாழ்ந்த கம்போடிய மக்கள் மன்னர் மீது அளவு கடந்த விசுவாசத்தை வைத்திருந்தார்கள். அதனால்தான் தற்போதுள்ள கம்போடிய அரசும் மன்னர் குடும்பத்தை சேர்ந்த ஒருவரை கூட்டி கொண்டு வந்து அவரை மன்னராக, அதாவது தேசத்தின் தலைவராக வைத்திருக்கிறது. ஜனாதிபதிக்கு பதிலாக மன்னரை மக்களுக்கு காட்டுவதற்காக வைத்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் மன்னருக்கு அங்கே எந்த அதிகாரமும் கிடையாது. அவர் ஒரு பொம்மை மாதிரி பிரதமர் சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி கொண்டிருக்க வேண்டும். நல்லது நண்பர்களை, மேலதிக தகவல்களை அடுத்த வீடியோவில் பாகம் 3 பார்க்கலாம்.